நம்ம கூர்க்ல ஒரு செம்மையான ஒரு ரிசார்ட் பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு செம்மையா இருக்குங்க. மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. அந்த மழை பெஞ்சதுனால பக்கத்துல பாருங்க செம்மையா தண்ணி ஓடிட்டு இருக்கு. ஹாப்பியா இருக்குங்க. இங்க நேரம் போயிட்டு அப்புறம் தான் மெயின் ரோடே வரும். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு செரி கிராஃப்ட் பை பிபி. இது வந்து பார்த்தீங்கன்னா கூர்கோட தேர்ட் வீலாக். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸில் நம்ம எப்படி கூர்க்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு சின்ன டிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம கூர்கில் ஒரு செம்மையான ஒரு பிளேஸில் ஸ்டே பண்ணிருக்காங்க. இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குங்க. காட்டுக்குள்ளார அதுவும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ஆறு மாதிரி ஒன்று ஓடுது. நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா செம மலை. அந்த மலையில் அந்த தண்ணி போகிறதுக்கு அதுக்கோ அந்த சில்னஸாக இருக்கிறதுக்கு அதுக்கோ செம்மையாக இருக்குங்க இந்த இடம். உங்களுக்கு அந்த ஒரு வீடு மட்டும் இல்லை, இது மாதிரி இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. நீங்கள் கால் பண்ணிங்கன்னா புக் பண்ணிவிடுவாங்க. எல்லா இடமும் சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்கள் வரும்போது செம மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. அந்த மழை பெஞ்சதுனால பக்கத்தில் பாருங்கள் செம்மையாக தண்ணி ஓடிட்டுருக்கு. பாருங்க இந்த ஆற்றுல எவ்வளோ தண்ணி போகுதுன்ட்டு சொல்லிட்டு. சும்மா இருக்க டைம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் விளையாட்டுருப்பாங்க. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மழைங்க, நல்லா ஃபுல்லாக லைன் போயிட்டுருக்கு. நீங்கள் சம்மர் சீசனில் வந்தீங்கன்னா இங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். சம்மர் சீசனில் வந்தீங்கன்னா இங்கே தண்ணிலாம் ஓடுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளையாடலாம். அந்த இது கயிறு ஊஞ்சல் மாதிரி கட்டி விட்ருக்காங்க. அந்த ஊஞ்சலில் நீங்கள் ஏறி விளையாடலாம். அடியில் தண்ணி போகிறதுக்கு அதுக்கும். இது வந்து நிறைய மூவிஸில் நம்ம பார்த்துருக்கலாம். ராவணன் படத்தில் கூட இந்த இடம் வந்திருக்கும். நீங்க பாருங்க. நீங்க சைட்ல பாத்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் போடுற இடம். நாங்க நைட் இங்க தான் கேம்ப் ஃபயர் போட்டேன். அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருந்தீங்கன்னா ஃபுல்லா சுத்தி மறந்துங்க. அது இல்லாம காட்டுல இந்த மாதிரி இடங்க நிறைய இருக்கு. நீங்க இங்க சுத்தி பார்த்துட்டு இங்க வந்து ஸ்டே பண்ணீங்கன்னா செம்மையான என்ஜாய் பண்றதுக்கு ஒரு ஏரியாங்க. கூர்க் ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா ஏன் சொல்றாங்கன்னு இப்பதாங்க எனக்கு தெரியுது. இந்த மழை பெஞ்சதுக்கும் இந்த கிளைமேட்டுக்கு இந்த நேச்சுரலா பார்க்கறதுக்கு செம்ம ஹாப்பியா இருக்குங்க. இங்க நேரில் வந்ததுதான் அதை ஃபீல் பண்ண முடியும் உங்களால. இந்த பக்கத்துல ஃபுல்லா காஃபி எஸ்டேட் தாங்க. போக போக ஃபுல்லா மரங்க தான். நீங்க ரொம்ப தூரம் போயிட்டு அப்புறம் தான் மெயின் ரோடே வரும். நாங்கள் வந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளேஸ் பாருங்கள். நைட்டில் வந்ததுனால இது உங்களுக்கு சரியாக காமிக்க முடியலன்னு சொல்லிட்டு பாருங்கள். மார்னிங் டைம் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக மரங்க, மரத்துக்கு நடுவில் அந்த ஒரு வீடு, அழகான வீடு சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கூர்க்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து தங்குங்க, நல்லாயிருக்கும். நான் இப்போ மொட்டை மாடி மேலே நின்றுருக்கேன். சுற்றி பாருங்க, வெறும் காடு தான். இங்கே கண் கட்டுறது வரைக்கும் அந்த வெஹிக்கிள்ஸ் போகிறது, இந்த டிராஃபிக் சவுண்டு எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு ரொம்ப வீக் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு ஏதாச்சும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த சூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்த சூஸ் பண்ணுங்கள். செம்ம ரிலாக்ஸிங்காக இருக்கும். வந்து இங்கே கொஞ்சம் ஸ்டே பண்ணிட்டு சாப்பிட்டு நிம்மதியாக உட்காந்து இந்த இடத்த சீனரிஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நைட் டின்னர் இவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. சிக்கன், கீ ரைஸு இது மாதிரி அன்லிமிட்டடாக தந்தாங்க. பர் ஹெட்டுக்கு 1500 வளர்த்துங்க. அது இல்லாமல் மார்னிங் வந்து காஃபி டீலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாங்கள் காஃபி குடிச்சிட்டு பக்கத்தில் அபி ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்காங்க. அது செம்மையாக இருக்குமா பார்க்கறதுக்கு. அது பார்க்கறதுக்கு கிளம்ப போகிறேங்க. அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் இடங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பலாம்.
இந்த ரூமுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிராசி கிரவுண்ட் இருக்குங்க. இந்த இடத்துல வரவங்க நிறைய நாள் ஸ்டே பண்ணாங்கன்னா இந்த கிரவுண்டை விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா வாலிபால், கிரிக்கெட்டை விளையாடுறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து விளையாடலாம். ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் விளையாடலாம். பட் ஆனால் நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அதை பிளான் பண்ணிட்டு நீங்கள் இங்கே வாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி, தோசை, சட்னி, உருளைக்கிழங்கு குருமா வச்சுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு நாங்கள் அபி ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு கிளம்ப போகிறோம்.